எப்பா எப்பா, என் மாமியார் என் வீட்டுக்காரன் துரத்தும் போது கூட நான் இப்படி ஓடுறதில்ல. ஏம்மா, கொஞ்சம் கோழி கறியை வாங்கி தின்னுட்டு என்ன ஓட்டம் ஓட வேண்டியதாக இருக்குமா? கடவுளே கடவுளே, எப்படி கண்டுபிடிச்சாலோ? ஆமா, நாலு முடி எங்க காணலியே? சின்ன பொண்ணு மாட்டிக்கிட்டாளோ? தெரியலையுமா? நேர் வருது. ஏக்கா ஏன் அள்ளி போன? ஏன்க்கா இப்படி தலை தரிச்ச ஓடி வரிய? ம், ஆமா, சொல்லுவியனா சொல்லுவிய. எம்மா, ஒரு கோழியை பிடிச்சிக்கிட்டு நான் படிய பாடு. என்ன கேள்வி கேட்கியம்மா? ஆமா, இப்ப எங்க போயிட்டு வரிய? முன்னால பூட்டு வச்சு பூட்டு போட்டுட்டேன். பின்னாடி கதை வழியா உள்ள வந்த சின்ன பொண்ணு. எம்மா, என்னால ஓட முடியலம்மா. எவ்வளோ நேரத்துக்குக்கா அவளுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? இருக்கணும்மா, இருந்துதான் ஆகணும். ம், பங்கு போட்டு சாப்பிட்டோம் இல்லையா, எல்லாத்துலயும் பங்கு பத்தி தான் ஆகணும். இரு. ஐயா, அதுக்கு சொல்லலக்கா. அவ கொஞ்ச நேரம் வீடு பூட்டி கிடக்குன்னு போயிட்டானால பிறகு வருவா இல்லையா? என் நேரம்னா பாரா கமுக்கமா நான் மட்டும் எடுத்துட்டு கூட மாட்டிட மாட்டேன். கூட்டம் கூட்டின பத்தியா தப்பு தான், என் மேலதான் தப்பு. சரி வா உமா, நம்ம போலாம். அவிய மேல தானே தப்பு, நம்ம எதுக்கு இருந்துகிட்டு? ஆ, அதுவும் சரிதான். பின்ன போவோமா? சும்மா இருங்கண்ணே, இருக்க கடுப்பை நீங்க வேற கடுப்பு ஏத்திட்டு இருக்காதீங்க. எக்கா கத்தி பேசாதுங்க, வெளியே நின்னால கேக்கம். கொஞ்சம் அமைதியா இருந்து தொலைங்க. எனக்கு நல்லா பயமா இருக்கு சின்ன பொண்ணு. என் வீட்டுக்காரையில மட்டும் தெரிஞ்சு நினைச்சுக்க, என்னை வீட்டுக்குள்ளேயே ஏத்த மாட்டாவ. ஷூ, கடவுளே, பயமா இருக்கு சின்ன பொண்ணு. என்ன பண்ண? சரி பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது, பாத்துக்கலாம் அக்கா, விடுங்க. இதென்ன உங்களுக்கு முதல் திருட்டா? கை வந்த கலை தானே. ஆறுதல் சொல்லுதியா இல்ல என்ன போட்டு வாங்குறியானா? கொஞ்சம் வாயாவது மூடிக்கிட்டு இருந்து தோல. எக்கா விடுங்க, அதான் எடுத்தாச்சு தின்னாச்சு, அவளுக்கும் கொடுத்தாச்சு தானே. அப்புறம் ஏன் பதட்டப்படுறிய? விடுங்க, பாத்துக்கலாம். இந்த பேச்சு அவகிட்ட இருக்கும்போது யாருக்குமே வரலையே. ஏதோ நான் தான் எல்லாம் பண்ண மாதிரி என் பக்கம் தானே திரும்பிச்சு. நீங்க ரெண்டு பேரும் கூட வாயை மூடிக்கிட்டே தானே நின்னிய. இப்ப என்ன விடுங்க, பாத்துக்கலாம். ஐயோ, மாட்டுனே நினைச்சுக்க, அத்தான் எனக்கு கொன்னே விடுவாவ. இன்னைக்கு காலையில தான் அத்தான் ஒரு பில் போடா தெரியாம திணறிட்டு இருந்தாவ. நான் சொல்லி கொடுத்தேன், பாராட்டிட்டு போனவ. சாயங்காலம் வேலை முடிஞ்சு வரும்போது இந்த விஷயம் வேற தெரிஞ்சுனா என்ன நாறு நாரா கிழிச்சு எடுத்துருவாங்களே. என்ன பண்ணதுக்கு? ஏ வசந்தி, ஏ வசந்தி, வந்துட்டா சின்ன பொண்ணு, வந்துட்டா. ஏக்கா, கதவெல்லாம் ஒழுங்கா தானே லாக் பண்ணிய? ம், ஆமா, நான் ஒழுங்காத லாக் பண்ணிட்டு வந்தேன். பயமா இருக்குண்ணா. கதவு ஒழுங்காதானே லாக்கு. அப்ப அமைதியா இருங்க, எப்படி உள்ள வருவா? வசந்தி, வசந்தி, கதவை தர. இன்னைக்கு நீ எங்க போன நான் உன்னை விடவே மாட்டேம்ல. ம், என்னது என் வீட்டு கோழி ஆட்டையை போட்டு எனக்கே நீ சமைச்சு கொடுக்குறியாக்கா? இன்னைக்கு வா. என்ன கீதா, நீ பாட்டு கதவு தட்டிட்டு இருக்கா? கதவு பாரு, வெளியே பூட்டி இல்ல கிடக்கு. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கா. கதவை வெளியே பூட்டிக்கிட்டு உள்ள இருந்தாலும் இருப்பா. அவ எப்பேற்பட்ட ஆளு. ஏக்கா, கீதா உங்களை பார்த்து கரெக்டா கணிக்க பத்தியலா? இப்போ அதுவா ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு சின்ன பொண்ணு. எனக்கு என்னமோ வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி தெரியல, வெளியே பூட்டு தான் கிடக்கு. ம், நீ துரத்தி வருவானே, அவ எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிருப்பா. என்ன பண்ண? எங்க போவா? எங்க தான் போனாலும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். நான் இந்த நடையிலேயே இருப்பேன் வரதுற. என்னக்கா போராட்டம் நடத்த போறாளோ? மாட்டிக்கிட்டீங்களோ? இல்லவ, எரிஞ்சிட்டு இருக்க இடத்துல மறுபடியும் எண்ணெய் கோரி ஊத்திட்டு இருக்காத, புரியுதா? வேதனையில் இருக்கும்போது சோதனைக்கு பண்ணியாள்வ. ஏக்கா, நானும் உமாவும் அப்படியே சத்து நேரம் படிக்கும். வாங்க போய் டீ ஏதாவது போட்டுட்டு வாங்க, குடிச்சுக்கிட்டே பேசுவோம். என்ன சின்ன பொண்ணு, விளையாடவா செய்யா? நிலைமை தெரியாம நாளையில இப்ப டீ குடிக்கிற மைண்ட்லயே இல்ல. ஆனா நாங்க இருக்கோம்க்கா, போங்க போய் ஒரு கப்பு டீ தானே போடுங்க. தோதிக்காதுங்கன்னா என்னைய ஏமா இப்படி படுத்துறிய? என்ன? சரி சரி, ஜூஸாவது போடுங்கக்கா, ஏதாவது தின்னணும் போல இருக்கு இல்லையா? ஏம்மா தாயே, பின்னாடி வேணாலும் கதவு திறந்து விடியேன். ரெண்டரை வெளியே போயிருதேலா, என்னையாவது நிம்மதியா இருக்க விடுங்க. வசந்தி, வசந்தி, இன்னும் போவலனா அதுவே எனக்கு பதட்டமா இருக்கு. நீங்க ரெண்டரை வேற படுத்திய பாடு. சரி அம்மா, ஒன்னும் தரண்டா, சத்த நேரத்துல படுத்துக்கிட்டாவது போறோம். என் உயிரை எடுக்காம என்ன வேணாலும் செய்யுங்கம்மா, என்னை இருக்க விடுங்க. இந்த பொண்ணு வசந்தி அக்கா கோவட்டா கண்ணன் செவக்குது பத்தியா? ஆமா உமாவிய கலர் இல்லையா, அதனாலதான். கையெடுத்து வேணாலும் கும்பிடியம்னா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க, அவ்வளவு போட்டு. சரிக்கா, சரி சரி. வா வாக்கிதா, அந்த பக்கம் எங்கேயாவது போய் பாப்போம். வா
வாங்கக்கா, இன்னைக்கு நான் அவளை விடுற மாதிரியே இல்ல. கடவுளே, போக மாட்டா போல இருக்கு. சரி விடுங்க, பாத்துக்கலாம். என்ன சார் வர சொல்லியிருந்தீங்கன்ட்டு ஆஃபீஸ் பாய் வந்து சொன்னான். என்ன சார்? ஆமா மிஸ்டர் கிறிஸ்டோபர், நான் தான் உங்களை வர சொல்லியிருந்தேன். உட்காருங்க. இவ்வளோ வருஷத்துல சார் ஒரு நாள் கூட நம்மள உட்கார வச்சு பேசினதே கிடையாது. இன்னைக்கு புதுசா இருக்கு. எல்லாம் அந்த பில்லு போட்ட விவகாரமா தான் இருக்கும். பரவாயில்ல, வசந்தியால நமக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாம் வரப்போகுது. என்ன சார் சொல்லுங்க. நான் இந்த ஆஃபீஸ்லயே உங்க மேல ரொம்ப ஒரு மரியாதை வச்சிருந்தேன். ஆனா அதை நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்க கூட இல்ல. எது சார், அந்த பில் விஷயத்த கேக்குறீங்களா? ஆமா ஆமா மிஸ்டர் கிறிஸ்டோபர், இது என்னது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கலெக்ஷன் போனவங்கிட்ட கேட்டா அவன் உங்களை சொல்றான். நீங்க நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்களே, புரியலையே. என்னாச்சு என்னாச்சு சார்? எல்லாம் ஓகே கிறிஸ்டோபர், பில் போட்டீங்க, எடுத்தீங்க, ஓகே. சர்வீஸ் சார்ஜ் போட்டீங்க, பவுடருக்குள்ள சார்ஜ் போட்டீங்க, கிளீனிங் சார்ஜ் போட்டீங்க, எல்லாம் ஓகே. அது என்ன ட்ரம் சவுண்ட் வந்து டம்மு டும்மு நாய்ஸ்னு போட்டு வச்சிருக்கீங்க சார்? அது கஸ்டமரோட கம்ப்ளைண்டே அதுதான் சார். அது வந்து வாஷிங் மிஷினில் வந்து ரொம்ப டம்மு டும்மு சவுண்டு கேட்குன்னு சொன்னாங்க. அதான் அது அப்படியே பில் போட்டுட்டோம். என்ன மிஸ்டர், ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் பேசுறீங்க? ஆ, பேசுறது நீங்க தானா? இல்லை ஏன் இப்படி ஆயிட்டீங்க சார்? அது அது வந்து இல்லை, நான் உங்கள் மேலே ரொம்ப ஒரு மரியாதை வச்சுருந்தேன். அது ஏன் தான் இப்படி குழப்புறீங்கன்னு எனக்கு தெரியல. இனியாவது பார்த்து எடுத்து நடந்துக்கோங்க. கண்டிப்பா சார், நீங்க போலாம். சாரி சார். எங்க இருந்த வேலைக்கு வந்து சேர்ந்துட வேண்டியது, அப்புறம் நம்ம உயிரை வாங்க வேண்டியது. ச்சே. ச்சே, ஒரே அசிங்கமா போச்சு. இவ்வளோ வருஷமா இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம், இன்னும் வரை என் ஃபாஸ்ட் என்ன கூப்பிட்டு ஒரு வார்த்தை ஏன்னு கேட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைமா. ச்சே, எல்லாம் இந்த வசந்தியால. பில் போடும்போது கூட கேட்டேன், கரெக்டு தானா நீ? இவ வேற ஆமா கரெக்டு தான், போடு போடுன்னு சொன்னா. டம்மு டும்முன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்க வேண்டியது. ச்சே, இப்படி மண்டைய கழுவி நான் கெட்ட பேர் வாங்குற மாதிரி ஆயிப்போச்சு. சார் என்ன நினைச்சிருப்பாங்க? இன்னைக்கு வீட்டில் போய் இந்த வசந்திக்கு இருக்கு, பாஸ் முன்னாடி என்ன அவமானப்படுத்த வச்சுட்டா. ச்சே, யோசிச்சு பார்த்தாலே கடுப்பா வருது. சார். வாப்பா. என்னப்பா? என்ன சார், என்ன இப்படி வந்து கொஞ்ச நாள்லயே அசிங்கப்படுத்திட்டீங்க? உங்களுக்கு தெரியலைன்னு சொல்லியிருக்கலாம்ல சார். பாருங்களாம், காலையில் வந்தோடனே பாஸுக்கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து தெரியலைன்னு சொன்னா நான் கூகுள் கிட்டையாவது கேட்டு பில் போட்டுப்பேன் சார். அந்த டம்மு டும்முல வந்து சார் என்ன ரொம்ப திட்டாங்க சார். சாரிப்பா, அது வந்து பரவாயில்லைங்க சார், தெரியலைன்னு நீங்கள் தெரியலைன்னையாவது சொல்லியிருக்கலாம். சரி, நான் வேற யாருக்கிட்டையாவது கேட்டிருப்பேன். ஆனால் தெரிஞ்ச மாதிரியே சொல்லி தந்து எனக்கு ஒரு பிளாக் மார்க் வர வச்சிட்டிங்களே சார். சாரிப்பா, அது சாரி. ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்களாவது பெரிய பொசிஷனில் இருக்கீங்க. நான் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் சார் ஆகுது. சாரோட பார்வையில் இப்போ என் மேலே எல்லாமே தப்புன்னு தானே சார் வரும். என் லைஃப் சார். தம்பி, அது வந்து எதுவும் சொல்லாதீங்க சார், கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாம் இந்த வசந்தியால. போறவன் வாரவன் நம்ம ஜூனியர் எல்லாரோட திட்டு வாங்க வச்சுட்டாலே. இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவளுக்கு இருக்கு. ச்சே, அசிங்கப்படுத்திட்டாலே. இப்படி பாசுகிட்ட தான் திட்டு வாங்கணும்னு பார்த்தா நம்ம ஜூனியர்கிட்டயுமே நம்ம திட்டு வாங்கியாச்சு. வசந்தி, எனக்கு வர ஆத்திரத்துக்கு இன்னைக்கு பாரு. அப்பவே சொன்னா, நீ எல்லாம் சப்மிட் பண்ணு, ஆபீஸ்ல போனா உனக்கு மரியாதையே தனி. நீ அப்ப புரியல, இப்ப புரியுது எனக்கு. இப்ப புரியுது கிடைக்கிற மரியாதை. வீட்டுக்கு வாரேன்டி வாரேன், வந்து உனக்கு ராஜ மரியாதை எடுத்துறிய, ராஜ மரியாதை வாரேன். என்ன சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு? கீதா அங்கே இங்கே வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கா. ஏன் வசந்தி எங்க போனா? ஆளையே காணல. என்னக்கா, கீதா ஏதாவது சொன்னாளா? திட்டிட்டே தேடிட்டு போறாமா? என்ன பண்ணி தொலைச்சியன? அதுவாக்கா, அது ஒரு குவாலி மேட்ரு பார்த்துடுங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? அவ வீட்டு குவாலியா பிடிச்சிய? நாங்க இல்ல, 4 முடி தான் பிடிச்சி குழம்பு வச்சு தந்துக்கா. நாங்களாம் வாங்கி தின்னோம். கீதாவுங்க தான் கொடுத்தோம். இருந்தாலும் பாருங்க, வெரைட்டி 3 அக்கா. இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு இல்லையாம்மா? யார் வீட்டு கோழியா இருந்தா என்ன? அது என்ன பிடிச்சு வச்சு குழம்பு வைக்கிறதெல்லாம்? பாருங்கக்கா, எப்பேற்பட்டவளோ நீ? நம்ம கூடயே தான் இருப்பாளுவ. நமக்கே தெரியாம நம்ம வீட்டு ஆடு மாடு கோழியிலே ஆட்டை போட்டு இது பாருங்களா. தப்புதான்க்கா, சரின்னு சொல்லல. இருந்தாலும் தெரியாம நடந்துட்டுக்கா.
ஒரு விளையாட்டு போக்கில் பண்ணது இப்ப பெரிய பிரச்சனை ஆகி போச்சு பாருங்க. இதுவா உமா விளையாட்டு உங்களுக்கு? அவ சாதாவே 4 நாளைக்கு ஒரு காய் சொல்லுவா, ஏன் கோழியை காணல, மாங்காய் காணல, தேங்காய் காணல, புளியை காணல, அது காணல, இது காணலனே. ஏன் உங்களுக்கு அவள்கிட்ட எதுக்குன்னா வம்புக்கு போயிட்டு இருக்கிறிய? சரி, இப்ப வசந்தி எங்க போனா? வசந்தி மேல ரொம்ப கோவமா இருக்கா. கோழி பிடிச்சி கறிச்சு தந்தல வசந்தி இல்லையா, அது எப்படியோ கீதாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் வசந்தி அக்காவை வில வீசி தேடிட்டு இருக்காக்கா. வசந்தி வேற எங்கேயும் போகலக்கா, வீட்டுல தான் இருக்கு. என்ன கதவை முன்னையும் பின்னையும் பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காக்கா. எத்தனை நாளைக்குமா இப்படி இருக்க முடியும்? எதனால பியாசி இருந்தாலும் முடிச்ச வேண்டியதானே. கூப்பிட்டா வரவே மாட்டேங்கக்கா. ராணியக்கா நீங்க வாங்க, நம்ம எதுக்கு இல்லை நின்று பேசிக்கிட்டு, கோழிகளில கூட நம்மளே என்ன சேர்த்து திட்டவா? வாங்கக்கா. என்ன தாய்க்கிழவி கோழிகளா? யார பார்த்து கோழிகளின்னு சொல்றிய? என்ன தமிழ சொன்னேன் கோழிகளி? பாரு, தாய் கிழவிங்கிற கூப்பிடுற வேலையில வச்சுட பொண்ணு, ஏதாவது வாங்கி கட்டிக்காத பத்துக்க. மண்டல் நல்ல டையன் தடவிக்கிட்டு என்ன பார்த்து சொல்லி அவ கோழிகளி? நீ நான் மண்டல டை தடவும் என்னதையும் தடவும், உனக்கு என்ன? உன் வேலை என்னமா அதை பாருனா, சும்மா சும்மா என்கிட்ட எல்லாத்துக்கும் வேறிட்டு வராத. ஐயோ நீ கொஞ்சம் நிறுத்துமா. என்ன சின்ன பொண்ணு பேசி பேசி நீ சண்டையை வளர்க்குதுக்கா. வா, எதனாலும் கீதாக்கிட்ட போய் டைரக்டா பேசி அந்த கோழிக்குள்ள அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணிட்டே வழியை பார்ப்போம். அனேக்கா தேவையில்லாம விஷயத்துல மூக்க நுழைக்காதுங்க. என்ன லட்சுமி, நம்ம பிள்ளைல அப்படியே விட்டுட்டு போக முடியுமா சொல்லு? நம்ம பிள்ளைய ஏக்கா இவ்வளவு நம்பியில எந்த விஷயத்துல இறங்காதுங்க. பிரச்சனை வந்தா உங்களை கை காட்டிட்டு எஸ் ஆயிரவாளோ பாத்துக்கிடுங்க. தாய்க்கிழவி ஓவரா பேசாம வாயை மூடிட்டு போங்க பாத்துக்கிடுங்க. ஐயோ சின்ன பொண்ணு நிறுத்து. பின்ன பாருங்கக்கா எப்படி பேசுது நீ. சின்ன பொண்ணு விடு சின்ன பொண்ணு. ஆமா பெரிய ஞானி, அழகா ஒரு கோழி நின்னதை ஃபுல்லா முழுங்கிட்டு வந்து நிக்கியா. இவ்வளவு பார்த்து பாவம் பார்த்து விடு விடுன்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்காளோ. ஏக்கா ராணிக்கா நீங்க வாங்க. இருமா, இந்த பிள்ளை எதுக்கு பயந்து பயந்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்கணும்? வசந்தியும் கூப்பிட்டு கீதாவையும் கூப்பிட்டு இந்த பிரச்சனையோட முடிச்சு வச்சுட்டு போவோம். என்னவோ பண்ணுங்கக்கா, உங்க விருப்பம், நான் போறேன். லட்சுமி லட்சுமி போனா போட்டு விடுங்கக்கா, அது ஒரு தொடநடுங்கி, அது எப்பவுமே இப்படிதான், விட்டுதல்லுங்க. இப்ப என்ன பண்ணலாம் சின்ன பொண்ணு? 4 மணிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு கீதாவே வர சொல்லி ஏதாவது அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிடுங்கக்கா. ஆமாக்கா அதுதான் சரியா இருக்கும் பார்த்துடுங்க. வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் பயந்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க. சரி நான் வசந்தி ஃபோன் பண்ணி. சொல்லுங்க ராணி அக்கா. வசந்தி எங்கம்மா இருக்கா? பக்கத்துல யாராவது இருக்காவளக்கா? வேற யாரும் இல்ல, சின்ன பொண்ணும் உமாவும் தான் நிக்காவ. நீ எங்க இருக்க? நான் எங்கக்கா இருக்கேன், வீட்டுல தான் இருக்கேன். வெளியே தலை காட்ட முடியாம இருக்கேன்க்கா. சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, நீ வா கீதாவையும் கூப்பிடியும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலாம். வசந்தி எத்தனை நாள் வீட்டுக்குள்ளே ஒளிச்சிருக்க முடியும் சொல்லு? ஏக்கா அவளுந்தாக்கா என்கிட்ட வந்து பங்கு பத்தி தின்னா, இப்ப பிரச்சனை வரும்போது பாருங்க ஏன் என்ன தக்க பண்ண முடியும்? என்னதான் இருந்தாலும் அவ வீட்டு கோழியை பிடிச்சி நீ குழம்பு வச்சது தப்பு தான் வசந்தி, புரியுதா? நீ வா, இந்த பிரச்சனை இப்பவே பேசி முடிப்போம். சரிக்கா இந்த வாரேன். சரிம்மா வா. என்னக்கா 4 முடி என்ன சொல்லுது? இப்ப வாரேன்னு சொன்னா சின்ன பொண்ணு, வரட்டு. அம்மா கீதா எங்க இருக்கா? அவளையும் கூப்பிடணும் இல்லையா? அவ எங்க இருப்பா? அவ 4 முடிக்க வீட்டு வாசல்லே தான் இருப்பா. இன்னும் 2 நிமிஷத்துல கீதாலே வந்துருவா பாருங்களா. அவளே வந்துட்டாளே. வா கீதா. என்ன கோழிகளி 2 தான் நிக்கு, மீதி உள்ள ஒன்ன காணல? என்ன பாரடி, எங்களை பார்த்து கோழி கள்ளி அது இதுன்னு ஏதாவது சொன்னா நீ வச்சுக்க, மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்க. நல்லா கெட்டு போகும். திருட்டு கோழி வச்சு ருசிச்சு தின்னியே இல்லையா, அப்பெல்லாம் உங்க மானங்க அப்பல் ஏறல. நான் இவ்வளவு கேட்டது உனக்கு ரோசம் வருதா? ஐயோ சண்டை போடாதுங்கம்மா, 2 பேரும் அங்க போங்க. கீதா கோபப்படாத கீதா, நான் எதுனால பேசி முடிச்சுப்போம். வசந்தியும் வர சொல்லியிருக்கேன் சரியா? என்னதுக்கா என்னது பேசி முடிக்க போறீங்க? பேசி முடிக்க கூடிய காரியத்தை இவ்வளவு பண்ணி வச்சிருக்காளவ, பேசி முடிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு கீதா, வசந்தி வரட்டு. ஐயோ கும்பலா நிக்காவ. சரி நம்ம ஆட்கள் தான் மெஜாரிட்டி அதிகம், போய் அப்படியே ஐக்கியமாவும். வா வசந்தி வாமா. ஏ கோழிகளி எங்கடி வேண்டாட்டு ஒளிச்சிருந்தா? அப்படியே ஒளிச்சிருந்தா அவனை விட்டு நினைச்சியா? அனிகா நீங்க கூப்பிட்டீங்க நான் வந்தேன். இவ்வளவு கொஞ்ச நேரம் மவுத்த க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. ஐயோ சண்டை போடாதுங்கம்மா. வசந்தி நீ இந்த பக்கம் வா. கோழிகளி என்னக்கா? என்ன ராணியக்கா இப்ப எதுக்கு என்னட்ட பேச கூப்பிட்டீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. சரிம்மா, உன் கோழி எவ்வளவு ரேட்டுக்கு போகும் அதை சொல்லு. வசந்தி ரூபாய் தருவா, அதை வாங்கிக்கிட்டு போ. தேவையில்லாம பிரச்சனை பண்ணி நீ பக்கத்து வீட்டுமா, எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும் சொல்லு. நான் இப்ப ரூபா தரேன்னு சொன்னேன். சின்ன ராணியக்கா பிரச்சனை பெருசு பண்ணி முடிய மாதிரி இல்ல இருக்கு. அனிகா
நீ சொல்லு, நீ ஏன் சொல்லிக்கிதா? எவ்வளவு இது? என்னன்னா காசு எவ்வளவு நீ கேட்கவ? வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரதுக்கு தைரியம் இல்லாம தானே கடந்திய. பேசாம ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பிரச்சனையை முடிச்சு விடுங்க. 1000 ரூபாயா? சரி, நான் 300 ரூபா. உமா, நீ ஆளுக்கு 300 ரூபா தாங்க. கீதா ஒரு 100 ரூபா. அவ கொஞ்சம் தானே தின்னா, அப்படியே 1000 ரூபாய்ட்டு கொடுத்துடலாம். இப்படி கொன்னே போடுவேன். பிடிச்சது நீங்க, குழம்பு வச்சது நீங்க. தின்னதுல நீங்களும் உண்டு தானே? என்னை மொத்த பள்ளிக்கு ஏன் மேல போட்டுட்டு இருக்கிறீங்க? வசந்தி, இங்க பாரு. எல்லாரும் சொன்ன கணக்குப்படி என் கோழி ஒரு 1000 ரூபாய்க்கு விலை போகும்க்கா. 1000 ரூபா தானே? வா வசந்தி, ஒரு 1000 ரூபா அவள்கிட்ட கொடுத்துரு. இன்னையோட அந்த பிரச்சனை முடிச்சு வச்சிடலாம். அக்கா, கோழி பிடிச்சு குழம்பு வச்சது என்னமோ நான் தான், உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனா தின்னது நவிய 3 உண்டுக்கா. உமா கிட்ட, சின்ன பொண்ணுகிட்ட, கீதா கிட்ட கேளுங்க. எல்லாரும் தரட்டுக்கா. வசந்தி, புரியாம பேசாத. பிரச்சனை பெருசா வேண்டாம், இதோட முடிச்சு விட்டுருவோமா? முடிச்சு விடுன்னு சொன்னா நான் மட்டமா கொடுக்கணும். இது என்னக்கா கதையா இருக்கு? இழுவ, நீ ஒரு 300 ரூபா தா. நான் ஏன் தரணும்? நான் எல்லாம் தர மாட்டேன். என்ன பொண்ணு நீ? ஏக்கா 300 ரூபாய் இல்ல, 3 பைசா கூட என்னால எடுக்க முடியாது. என்னால தர முடியாதுக்கா. வசந்தி, கோழியை பிடிச்சு குழம்பு வச்சது நீதான். அதுவும் தெரியாம தானே சாப்பிட்டு. ஆனா நீ ஏன் 1000 ரூபாய் கொடுத்துரு, அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருவோம். நானேக்கா, நான் 1000 ரூபாய் மட்டும் போதுன்னு எப்ப சொன்னேன்? என்னைக்குதா இப்பதானே சொன்னா உன் கோழி 1000 ரூபாய் போவா? நீ ஏக்கா, என் கோழி 1000 ரூபாய் போறது என்னமோ வாசம் தான். அந்த கோழி இன்னும் ஒரு 100 நாள் நினைச்சிடுங்க 100 முட்டை போட்டிருக்கான். அந்த 100 முட்டையை நான் அடை வச்சிருந்தேன் நினைச்சிடுங்க. அதுல கோழி பொரிச்சிருக்கான். அந்த 100 முட்டையிலயும் 100 கோழி வந்து அதை நான் பெருகி பெருகி பெரிய ஒரு தீவனமே வச்சிருப்பேன். என்னோட பெரிய பிசினஸுக்கா 1.5 வருஷத்தை உழைப்பு அது. அந்த உழைப்ப வெறும் 1000 ரூபாயில முடிக்க பாக்குறிய? எல்லாம் யோசிச்சு பாருங்க. கூட்டி கழிச்செல்லாம் பார்த்தா 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. எது 1.5 லட்சமா? ஆமா, 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா செட்டில் பண்ண சொல்லுங்க. கடவுளே கடவுளே, அப்பவே லட்சுமி சொன்னா தேவையில்லாம இதுல போவாத. வா வாணி கேட்டனா தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன கீதா, இப்ப நடந்த விஷயத்த பாருங்க. நீ 1.5 வருஷம் கழிச்சு நட கூட்டி வச்சு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் சாத்தியமாகுமா கீதா? கோழியை பிடிச்சு பொறிச்சு தின்னது அவிய தப்பு. நான் என்னோட பிசினஸ் மைண்ட் தான் யோசிக்கேன். ஏன்னா 1.5 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வேணாக்கா. அனிகா, நீங்க தள்ளி போங்க. அடி போடி என் டுபுக்கு. இங்க பாரு, 1.5 லட்சம் ரூபாயா? 1000 ரூபாய் தரேன், வாங்கிட்டு போ. வர்றா 1.5 லட்சம் ரூபாய். 1.5 லட்சம் ரூபாய். நீ பாரு, இந்த 1.5 லட்சம் ரூபாய் ஒரு பைசா குறையாது. தந்தா இதோட சமாதானம். இல்ல நினைச்சுக்க, நான் இதை வந்து எங்க வரை இழுக்கணுமோ அங்க வரை இழுப்பேன். அனிகா, மனுஷன்கிட்ட பேசலாம், பியாய் பிடிச்ச பிசாசுகிட்ட எங்க பேச முடியும்? வாங்க, தேவையில்லாம. அதுதானே, நானும் பிரச்சனை சுமூகமா பேசி முடிக்கலான்னு பார்த்தா 1.5 லட்சம் ரூபாய் கேட்கியா? அடுத்த வீட்டு கோழியை பிடிச்சதுக்கு உங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டுக்கா, பாத்துக்கிடுங்க. தப்புதான் தப்புதான், எல்லாம் ஏன் மேல தப்பு. வாடவா சரிய ஓடதுக்கு உங்களை எப்படியா வலிக்கு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்ல. பாத்துக்கலாம். நீங்களா இல்ல இந்த கீதாவாணி பாத்துக்கிறேன். நீ என்னமோ சொன்னது கரெக்டு தான் லட்சுமி. நீ சொன்னது உன் பேச்ச கூட கேட்காம நானும் போனேன் பாரு. எம்மா எம்மா, கீதா கிட்ட மனுஷன் பேசுவானா? என்ன நல்ல நிக்க லட்சுமி. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், இவ்வளவு பிரச்சனையில போய் தலையை கொடுத்து மாட்டிக்காதீங்கன்னு. ஏன் வார்த்தை கேட்காம நீங்க ஏக்கா போனீங்க? ஆமா, இப்ப கடைசியில என்னதான் சொல்லியா? நானும் நினைச்சேன் லட்சுமி, சரி இதுவோ பயந்துல ஓடுதுவ, சரி எதுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் முடிச்சு வைக்கலான்னு பார்த்தேன். சரி, அவ்வளவு கோழி ஒரு 1000 ரூபா கொடுத்து முடியுங்கன்னா கடைசி வசந்தியும் ஓகே தான் சொன்னா. எம்மா, 1.5 லட்சம் ரூபா மனசாட்சி இல்லாம கேட்க கீதா? 1.5 லட்சம் ரூபாயா? ஏன் எதுக்கு 1.5 லட்சம் ரூபா? அவ்வளவு கோழி முட்டை போட்டு அந்த கோழி அவ குஞ்சு பொறிக்க வச்சு அதை வளர்த்து அது முட்டை போட்டு அவ பெரிய பிசினஸ் தொடங்கலான் இருந்தாளாம். அதனால 1.5 லட்சம் ரூபா வேணா. நீ எப்பா, இது பகல் கொள்ளையா? பகல் கொள்ளையோட பெரிய கொள்ளையிலக்கா இருக்கு. எம்மா எம்மா, எப்படி எல்லாம் யோசிக்கலாம் பாருங்க. கடைசியில போயிட்டனே ஆயிட்டு. எப்பா, பாஞ்சுக்கிட்டு தான் வாரா கீதா. ஆமா, பின்ன வாசியில பைசா கிடைச்சுன்னா எவா விடுவா? உங்ககிட்ட நான் சொன்னதை கேட்காம நீங்களும் என் பியாச்ச மீறி தானே போனீங்க. உங்களுக்கு தேவைதான். எக்கா வாங்கம்மா. மகாராணியலா இல்லாத பிரச்சனையில அந்த அக்காலையும் இழுத்து விட்டுக்கிட்டு இப்ப என்ன இருக்கவளா இல்லையாலாம் பாத்துட்டு போலானே வந்திய? என்ன லட்சுமி அக்கா இப்படி பிரிச்சு பேசுறிய? அப்படியெல்லாம் இல்ல. சரி, நாங்களே 1000 ரூபா கொடுக்க சம்மதிச்சாச்சு. அது மீறி அவ 1.5 லட்சம் ரூபா வேணும்னு கேட்டா என்னக்கா பண்ண முடியும்? உனக்கு என்ன வசந்தி, எப்பவுமே உன் வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சு சாப்பிட மாட்டியா? ஒன்ல சமைக்கவே மாட்டா, பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு தெரியா. இப்ப என்ன இது அடுத்த வீட்டு கோழியை பிடிச்சி குழம்பு வைக்க சாப்பிட்டியது? எக்கா தப்புதான்,
ஆனா நான் இது கீதாளுக்கு கோழின்னு நினைச்சு எடுக்கலக்கா. யாரோ ஒருத்தர் கோழி நினைச்சுதாக்கா எடுத்தேன். யாருக்கு கோழியா இருந்தா என்ன வசந்தி? அப்ப என் வீட்டு கோழி வந்திருந்தா நீ ஆட்டைப்பட்டு தானே தின்றுப்பா. இப்ப கீழே ஓடிவன் நான் உன் பின்னாடி ஓடிட்டு இருந்திருப்பேன். உங்களுக்கு நான் 1000 ரூபாய் தந்து சமாளிச்சிருப்பேன் இல்லக்கா. அந்த இது உனக்கு அப்படித்தானே? கொஞ்சம் கூட பயம் இல்லாம எப்படிதான் இப்படி பேசுறேன்னு தெரியல வசந்தி. இக்கா ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இந்த பிரச்சனையை முடிக்கலான்னு பார்த்தா அவ பின்தொடர்ந்துட்டே வராக்கா. கோழி குழம்பும் சோரம் வச்சு சாப்பிடும்போது ருசியா இருந்திருக்குமே. பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஒரு தைரியம் இருக்கணும். பண்ணுங்க, அப்பதான் புத்தி வரும். ஏன்க்கா இப்படி பேசுறிய? நானே எங்க போறது எடுக்குன்னு தெரியாம வந்திருக்கேன். எல்லாம் இந்த ராணியக்கால சொல்லணும். சும்மா இருக்க முடியாம இவையெல்லாம் பிரச்சனை தீக்கணும். உங்க கூட வந்தாவே இல்லையா, இவையில வச்சு கொடுக்கணும். ராணிக்கா இப்ப என்னக்கா பண்ணதுக்கு? என்னம்மா பண்ண முடியும்? அவதான் 1.5 லட்ச ரூபா வியானன்னு நிக்கியா. பேசாம ஜார்ஜ் கிட்டே பேசிட வேண்டியதுதான். இக்கா இது எல்லாருக்கும் தெரிஞ்சா எனக்கு அசிங்கமாலேக்கா இருக்கு. யாருக்கு? உனக்கு. உனக்கு அசிங்கமா வேற இருக்குமா வசந்தி? அடுத்த வீட்டு கோழியை பிடிச்சும் போது உனக்கு அசிங்கம் இல்ல, அவ வீட்டுக்காரன்ட்ட சொல்லும் போது அசிங்கமா இருக்குமோ? சும்மா கோழியை பிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. வந்த நேரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். கோழியை பிடிச்சேன்னு சொல்றிய என்ன? நான் மட்டும் பிடிச்சேன்? நான் பிடிச்சது என்னமா நான் தான். என்ன நிக்க 2 வருஷம் தான் வாங்கி நாளுவ. அவளோட யாராவது ஏதாவது சொல்றீங்களா? கிரிக்கி அவ மாட்டிட்டானே, நம்மளே மாட்டி விடியத பாரு. நான் 3 பேரையும் சேர்த்துதான் வசந்தி சொல்லியே. கோவப்படாத வசந்தி, பிரச்சனைக்குள்ள மாட்டியாச்சு. இனி கோவப்பட்டல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரி, அவகிட்ட பேச முடியல, அவ வீட்டுக்கார வரட்டு. அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பிரச்சனையை முடிச்சு விடுவோம். கனிக்கா இப்ப உங்க வாயசு நீங்க சும்மா இருங்க. நீங்க என்ன சொன்னாலும் லாஸ்ட் உங்க தலையில தான் வருவாளுவ. சும்மா இருங்க. ரவணு வா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஓடிட்டு இருந்தா ஓடிட்டே இருக்க வேண்டியதா. பேசாம ஜார்ஜை பத்தி பேசிடலாம் வா. காலையில இருந்து நான் வீட்டுக்கே போகலக்கா. என் மாமியார் வேற என்ன தேடிக்கிட்டு இருக்கோம். அது வேற பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுறாக்கா. இல்லவ நீ வா. இல்லக்கா, இவிய கிட்ட நீங்க கீதா கிட்ட பேச கூடாதுன்னு நான் விலைக்கு இருக்கேன் இல்லையா? அப்ப அவிய என்கிட்ட நீ என் ஜார்ஜ் கிட்ட பேச கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை போட்டிருக்காவ. பார்த்துக்கிடுங்க. அவிய கண்டிஷனை என்னால மீற முடியாதுக்கா. அதனால நீங்களே போயிட்டு வாங்கக்கா. இப்படியே இருங்கண்ணா, இப்படியே இருங்க. நீ உன் மாமியார் பேச மீற மாட்டா, நீ உன் வீட்டுக்காரனை பேச மீற மாட்டா. இப்படியே இருங்க. எத்தனை நாளைக்கு நானும் பாக்கேன். பங்கு 19 மட்டும் வந்துகிட்டு அழுவ. இப்ப பாரு பிரச்சனை நடந்துட்டு கலட்டி விடி அழுவ. வசந்தி அக்கா, ஏ வசந்தி அக்கா, வீடு சின்ன பொண்ணு போட்டு போய் பேசிக்கிட்டு வரட்டு, அப்பதான் தெரியும். ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறிய? ஊரா வீட்டு பிரச்சனை ஏன் விலை கொடுத்து வாங்குறிய இப்படி? எங்களுக்கு என்னக்கா ஆசையா? அதுவா நடக்குதுக்கா. எது வேணாலும் நடக்கட்டு. இங்க பாரு சின்ன பொண்ணு, நீங்க என்ன பிரச்சனை பண்ணுங்க, எதையும் பண்ணி தொலைங்க. ராணியக்கால மட்டும் எதுலையும் இழுத்து விட்டுறாதீங்க, புரியுதா? இப்ப உங்களுக்கு நாங்க மாட்டினா எந்த பிரச்சனையும் இல்ல. ராணியக்கா மாட்டிடக்கூடாது, அவ்வளவுதானே. உங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு அந்த பாவம் ஏன் அனுபவிக்குது? அதனால ராணியக்கால இதுலயே மாட்டி விட்டுறாதீங்க. சரியான ஆளுதான். இந்த பொண்ணு பிரச்சனை பண்ணாம இதோட முடிச்சு விடுங்கம்மா. மேல மேல வளர விட வேண்டாம். என்ன சொல்லியா? சரிக்கா, பேசி பாக்கியோங்கக்கா. சரிம்மா. காலையில நீ வேலைக்கு கிளம்புனா தெரியுமா? கிளம்பி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அந்த நேரம் வெளியே போனவா உன் பொண்டாட்டி இன்னும் வீட்டுக்கு வரல. நீயும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் கோவப்படுறது நியாயமா இல்ல சொல்லு? எங்க போனாலும் இத தெரியுமாமா? இங்க பாரு வர்க்கீஸு, நான் அமைதியா பேசணும், பொறுமையா இருக்கணும், கோவப்படக்கூடாது அப்படி நினைச்சிட்டு தான் உனக்கிட்டே வந்திருக்கேன். இங்க வர முன்னாடி கூட நான் பிபி டேப்லெட் போட்டுட்டு தான் வரேன். ஏன்னா உன் பொண்டாட்டி வந்தானா அவளை என்னால் சமாளிக்கவே முடியாது, புரியுதா? இவ்வளோ பிரச்சனை வீட்டில் டெய்லி நடக்குது. நானும் சொல்லி பார்த்தாச்சு. உன் பொண்டாட்டியும் கேட்குற மாதிரி இல்லை, நீயும் விளக்குற மாதிரி இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க. இங்கே பாரு, இனிமேலாவது இவளா ஒழுங்கா இருக்க சொல்லு. இதுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனை இவ பண்ணிக்கிட்டே இருந்தானாலும், வீட்டில் இருக்காம இப்படி அஞ்சல் ஓட்டம் ஓடிட்டு தெரிஞ்சானாலும், நீங்கள் உங்கள் பாட பார்த்துக்கிட்டு தனியாக போயிருங்க. ஆமா, ஷூ கடவுளே, வேலைக்கு போயிட்டு வந்து 2 நிமிஷம் ஆவண்டா, வந்தோடனே எனக்கு பெரிய பிரச்சனையா இந்த பிரச்சனை தாமா இருக்கு. நான் எல்லாம் உன்கிட்ட ஒன்றும் சொல்லலடே. உன் பொண்டாட்டி தான் எல்லாத்துக்கும். அந்த பிரச்சனை விட்ட நீயே எல்லாம் கேட்டு உன் பிரச்சனை சொல்லிக்க. எனக்கு தலை வேதனையாக இருக்கு. நானும் சொல்லி பார்த்தாச்சு, திட்டி பார்த்தாச்சு, கோவப்பட்டு பார்த்தாச்சு. அந்த மாடு திருந்தாது, புரியுதா? எனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ளவரை நான் உன் அடிமையடி.
இறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய் அதை சொல்ல துடிக்கிறேன் உயிரே அன்பே நீ வா. சின்ன பொண்ணு கையேடு முதல்ல. க்ளோஸ் அப்ல பார்க்காதீங்க தே, பயமாலியா இருக்கு. ஏன் எங்க இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை பார்த்துக்கிடுங்க. வாய மூடு பத்துக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கா? அழுது ஒப்பாரி வச்சு நாடகம் ஆடுற வேலையில என்கிட்ட வேண்டாம் என்ன? உன் விருப்பத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போற, உன் விருப்பத்துக்கு வர்றா. என்ன நினைச்சிட்டு இருக்கா நீ? பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன சின்ன பொண்ணு சொல்லி பார்த்தாச்சு திருந்த மாட்டா இல்லையா? நம்ம வர முன்னாடி பாராட்ட என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் வந்தோன்னே இப்படி அடிச்சியான். சும்மா கண்ணீர் வராம கண்ணை புளிஞ்சு புளிஞ்சு அடிக்கல, நம்பாத. வீட்டுல பல பிரச்சனை இருக்கும்போது இவ பெரிய இவ மாதிரி ஊரு பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்கா. ஏன் சின்ன பொண்ணு எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரம்? வீட்டுல இருக்கணும், அந்த பிள்ளைய பாக்கணும். ஒரு இது கிடையாது உனக்கு. உன் பாட்டுக்கு சுத்தணும். உள்ளது எங்கேயாவது கிடைச்சது தின்னணும், அப்படியே இருக்கணும். அப்படிதானே? கோவப்படாத மக்கா, நீ வா. இல்லம்மா, எனக்கு இவளால பெரிய பிரச்சனையா இருக்கு. எதையும் சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறா. ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்ல. பாத்துக்கிடுங்க. ஆவுனா ஒரு அழுது ஒரு நாடகத்தை போட்டுருவா. அப்படியே அவ வீட்டுல உள்ள மாதிரி. என்னால முடியவே இல்லம்மா. எந்தெந்த பிரச்சனைகள நானும் பாக்குறதுக்கு. சரி நீ கோவப்படாத, நீ வா. போயிட்டாவ. எப்பா சல்லுன்னு ஒரு அடி தந்தாலும் சரியா தந்துட்டாவ. 2 நாளைக்கு இதை மனசுக்கு வச்சுட்டு பேசக்கூடாது. எங்க அப்பாயை வர சொல்லி நான் வீட்டுக்கே போயிருப்பா. இங்க இருந்தா என்ன அடிச்சே கொண்டுருவான். அப்பா வீட்டுக்கு போறேன்னு விட மாட்டாவ இல்லையா? இப்ப வேற பெரிய பரிச்சை லீவு தானே, இதை சாக்கா சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். உடனே எங்க அப்பாய்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொல்லுங்க. கூட இருந்து வாங்கி தின்னும் போது மட்டும் எல்லாரும் கூட இருந்தாளுவ. பிரச்சனை நீ வந்தோன்னா அப்படியே விட்டுட்டு போயிட்டாளோ பாரு. எனக்கெல்லாம் தேவைதான். குழம்பு வைக்காம இருந்திருந்தா கூட யாருக்கு வீட்டுல இருந்தாவது கொஞ்சம் குழம்பு வாங்கி சாப்பிட்டுருப்பேன். இது எல்லாம் பிடிச்சு வச்ச பிறகு இல்லையா பிரச்சனை வந்திருக்கு. எல்லாம் என் நேரம். இப்ப ஜார்ஜ் கிட்ட பேச போனா ஒருத்தரும் வர மாட்டேங்கிறாளுவ. கீதா கிட்ட நீ பேசவே கூடாது. என்ன நினைட்டா ஆஃப்டர் ஆல் ஒரு கோழிக்கு 1.5 லட்சம் வேணுமா? 1.5 லட்சம். சரி, நம்மளே பண்ண பாவத்துக்கு சார்ஜை பார்த்து ஒரு 1000 ரூபாயும் கொடுத்துட்டு எல்லா பிரச்சனையும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு வருவோம். முதல்ல மேக்கப் எல்லாம் கலைச்சிக்கிட்டு போவோம். மேக்கப்பை கலைச்சிட்டு எடுத்துகிட்டு போனாதான் நம்மளாம் டயர்டாகவே இருந்த மாதிரி இருக்கோம். இதோட மேக்கப்போட போனால் அவனை நினைப்பான் நல்லா குவாலியம் வச்சு தின்னுக்கிட்டு இப்போ வர சாரி சொல்லதுக்குன்னு. ஷோ கடவுளே, வசந்தி, இந்த மனசே இப்போ எப்படி சார்ஜ் கிட்ட போய் பேசுறது? சரி, ஒரு காப்பி கீப்பி ஏதாவது போட்டு கொடுத்துட்டு மெதுவாக போய் பேசிட்டு வந்துடுவோம். இந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன கொன்னே போடுவான். வாங்கங்க. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? வாங்க. சந்தோஷத்துக்கு உச்சியில முகம் இருக்கு. என்ன ஆபீஸ்ல ரொம்ப பாராட்டிட்டாவளா? எப்படி ரொம்ப பாராட்டிட்டாவ? கிறுக்கா பிடிச்சிருக்கு மனசா? நான் என்னத்தை கேட்டேன்னு வந்தோன்னு இப்படி தூக்கி போட்டு அடிக்கியா? ஒருவேளை சிக்கன் கதை தெரிஞ்சுதான் அடிக்கியானோ? வந்ததும் தீராம இப்ப ஏன் இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா? என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். வந்தோன்னு கையை நீட்டியா? எதுக்கிட்டு இப்ப கத்திட்டு அலறிட்டு இருக்கா? எதுக்கு அலறியா நீ? ஒன்னால ஆபீஸ்ல பெரிய பாராட்டு மழை வச்சுட்டாவ. அப்ப என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? பாராட்டதானே செய்தாவ. வந்தோன்னு அடிச்சிட்டு இருக்கிறிய. என்னன்னு சொன்னாதானே தெரியும். ஏண்டி பைத்தியாரி, நான் உன்கிட்ட அப்பவே கேட்டேன், நீ சொல்லி தரது சரிதானா? நீ என்ன சொன்னா? சரிதான் சரிதான் நம்பி பில் போடுங்க நினைட்டி சொன்னா? ஆமா, இப்ப அதுல என்ன? அதுல என்னவா? இட்டி நீ பில் போட்டு தந்தது தப்புட்டி. இவ்வளவு நாள் அந்த பாஸுக்கு நான் எவ்வளவு கண்ணியமா இருந்துட்டேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் என்ன கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி விட்டுட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருட்டி? நீ தானே டி? பாருங்க, என்னால உங்களுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் சொல்லி தர முடியும். உங்க பாஸுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியலாம், என்னால சொல்லி தர முடியாது. நான் என்ன இங்கிலீஷ் டியூஷன் நடத்தி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு? பைத்தியக்காரி, நீ எனக்கு சொல்லி தந்ததே தப்புன்னு சொல்லி இதுல வேற பாஸுக்கு வேற நீ டியூஷன் எடுக்க போறியா? என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. தப்பா? எது தப்பு? டம்மு டும்மு நாய்ஸ்னு சொல்லி தந்தலேட்டி, அது அப்படியேட்டி வரும். நீங்க சொன்னது தானங்க நான் சொன்னேன். இதுல என்ன இருக்கு? உங்க பாஸ் ஒழுங்கா படிக்க தெரியல, அவரை நல்லாவே படிச்சுட்டு வர சொல்லுங்க. அதை விட்டுக்கிட்டு அவங்கள கோவத்தை என்கிட்ட வந்து காட்டாதீங்க. பாத்துக்கிடுங்க.
கரெக்டா தான் சொல்லி தந்திருக்கேன், திரும்பவும் வந்துட்டாவ. வாயை மூடிட்டி. ம் தப்புங்கிறதோ எப்பவுமே உன் மேல உள்ளதை ஒத்துக்கவே மாட்டேங்கிற நீ. அடுத்த வேலை எல்லாரும் நல்லா நம்புங்க. கட்டின பொண்டாட்டி ஒண்ணு விஷயம் சொன்னா அதை மட்டும் நம்பாம அப்படியே என்ன மட்டும் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டே இருங்கன்னு. நான் இன்னைக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவ்வளவு கோவத்துல வந்தேன் வசந்தி. நீங்க என் முகத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு கோவம் அப்படியே அடங்கி போயிட்டா? வாட்டி அப்புறம் மனுஷன் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சாலும் இருக்கவே விட மாட்டா. நான் யாரு என்னத்த ஹெல்ப் பண்ணாலும் கடைசி எனக்கு கிடைக்கிறது கெட்ட பேரு தான். இது என்ன புதுசா எனக்கு? இது எனக்கு பழக்கம் தானே. ஆமா, அப்படி நல்லா ஹெல்ப் பண்ணி தள்ளிட்டா. சரி, அதையும் இதையும் சொல்லிட்டு பேசாம இருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கா, இப்ப வாரேன். வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போனா நினைச்சுக்க வசந்தி, என்ன நீ பல ரூபத்துல பார்க்க வேண்டியிருக்கும். ஏங்க வந்ததுல இருந்து உருன்னு இருக்கிறிய? உங்களுக்கு வேற எதுவும் கோவம் அதை சொல்லுங்க. அதை விட்டுக்கிட்டு ஜூனியர் பசங்க எல்லாம் என்ன அசிங்கமா பாக்குறான்னு வட்டி. ஏங்க உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்க இந்த வயசுலயே நல்லா வேலை பாக்குறீங்க இல்லையா? கரெக்டா பில் போட்டீங்க இல்லையா? அதனால உங்களை பொறாமையில பாக்குறானுவ. மறுபடி நீ இதை சொல்லிக்கிட்டே இருக்காத வசந்தி. உன் மேல உள்ள தப்ப நீ ஒத்துக்க. சரி, நான் பில் போட தப்பாவே இருக்கட்டு. இப்ப அதுக்கு ஏன்? எப்பவுமே தப்பு பண்ணி திருத்ததான் முன்னேற முடியும். எடுப்பே முன்னேற முடியாது. சரியா? ஏசாம வாய மூடு வசந்தி. எந்த டயலாக் எந்த நேரத்துல எப்ப சொல்லணும்னு தெரியாது. கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்கா. சரி இருங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க. ஒரு கப் டீயை போட்டுட்டு வரேன். அவ்வளவு ஆத்திரமா இருக்கு வசந்தி எனக்கு. சரி விடுங்க. நான் எல்லாம் ஒரு நாள் எத்தனை விட்ட திட்டு வாங்குறேன் தெரியுமா? இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா கஷ்டமா தான் இருக்க. விடுங்க. நீ வந்து எரும மாடுக்கு மேல மழை வந்தா என்ன தெரியவா செய்யும்? நான் அப்படி கிடையாது. எனக்கெல்லாம் உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கு. யாரு பார்த்து எரும மாடுங்கிறீங்க? நீதாண்டி எரும மாடு. உங்களுக்கு இன்னைக்கு காப்பி நான் போட்டது நீங்க குடிச்ச மாதிரி தான். பேச்சு ஓவரால போயிட்டு இருக்கு. இந்த கேப்ப பயன்படுத்தி வெளியே போய் அவனை போய் பார்த்துட்டு வந்துரும். பேசாம இரு வசந்தி. இத இருந்தாதானே பிரச்சனை. சே, இங்க அது போறேன்ப்பா. அப்படியே போ, வீட்டுக்கு வந்துடாத. போறாளாம் அப்படியே போட்டு. இப்ப கூட நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. யாரை என்னத்த சொல்லதுக்கு? சொன்னா திருந்தக்கூடிய ஜென்மமா இதெல்லாம். என்னடே வேலை முடிஞ்சு வந்தாச்சாக்கா? ஆமாக்கா. என்ன தூரமாவா? இல்ல, ஒன்ன பார்க்கலன்னு தான் வந்தேன். என்ன பார்க்கவாக்கா? ஏன்க்கா? அது ஒன்னும் இல்ல ஜார்ஜ். கீதா வீட்ல இல்லையா? இல்லக்கா, அவ ஸ்டேஷன் வர போயிருக்கா. அட கடவுளே, சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாளே. ஐயோ, என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனா எப்படி இருக்கான் கடவுளே? அது ஒரு கோழிக்காக என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போனா? ஊர்ல யாராவது என்ன மதிப்பாவளா? கடவுளே. என்னாச்சுக்கா? இல்ல ஜார்ஜ், அவதான் ஸ்டேஷன் போனானா நீ ஏன் விட்டா? கண்டிப்பா போயே ஆக வேண்டிய சிச்சுவேஷனுக்கா தான் போயிருக்கா. இப்ப வந்துருவா. அது இல்ல ஜார்ஜ், ஸ்டேஷன் வர எதுக்கு? நான் சொன்னேன்க்கா, கேட்கவே மாட்டேங்கிறா. அவ போனாதான் நடக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கு பாத்துக்கிடுங்க. ஜார்ஜ், நான் மனசாட்சியை தொட்டு சொல்லேன். அது உன் வீட்டு கோழின்னு எனக்கு தெரியாது பாத்துக்க. பறந்து வந்துச்சா, நான் உமாளோடதோ இல்லைன்னா ராணி அக்காளோடதோ நினைச்சுதான் பிடிச்சேன் பாத்துக்க. கோழியா? என்ன கோழிக்கா? அந்த கோழி விஷயம் என்ன உங்ககிட்ட கீதா சொல்லலையா ஜார்ஜ்? கோழி பத்தி எதுவும் சொல்லலக்கா. நீங்க என்ன சொல்றிய? சாட்டா சொல்லேன்டே. உன் வீட்டுல கோழி நான் பிடிச்சி கறி வச்சு தின்னுட்டேன்னு உன் பொண்டாட்டி என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் கேட்கியா? நான் 1.5 லட்சம் ரூபாய் எங்க போவேன் ஜார்ஜ் சொல்லலாம்? 1.5 லட்சம் ரூபாயா? அவ கேட்டுட்டு இருப்பா. நீங்க போ சொல்லுங்கக்கா. என்னால ஒரு 1000 ரூபாய் வேணா தர முடியும். ஆனா உண்மையிலே உன் வீட்டு கோழி எனக்கு தெரியாது. நான் கோழி மாத்தி பிடிச்சிட்டேன் பாத்துக்க. 1000 ரூபாய் தரையுமே. அவள்கிட்ட ஸ்டேஷன்ல இருந்து வர சொல்லலாம். ஏக்கா, அவ இப்ப வரக்கூடிய நேரம் தான். இல்ல ஜார்ஜ், கம்ப்ளைண்ட் குடுக்கற மாதிரி சீக்கிரமா வர சொல்லலாம். கம்ப்ளைண்டா? என்னக்கா புரியல. என்ன கம்ப்ளைண்ட்? அதான் உன் பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான்னு சொல்லியா இல்லையா? போன் பண்ணி உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்காத வாணி கூப்பிட்டு ஜார்ஜ். வசந்தி அக்கா, அவ போலீஸ் ஸ்டேஷன் போகல, ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிருக்கா. ரயில்வே ஸ்டேஷனா? எதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு? அவளோட அம்மா வராங்க, அதான் போய் பிக்கப் பண்ண போயிருக்கா. ஓ அப்படியா? ஸ்டேஷன் சொன்னாலே எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் ஞாபகம் வருது. அதனாலதான் இந்த கோழி பிரச்சனைனால போயிட்டாலோன்னு நினைச்சேன் ஜார்ஜ். வேற ஒன்றும் இல்லை. அது அவள்கிட்ட கொஞ்சம் பேசி புரியவை ஜார்ஜ். சரிக்கா, நான் அவள்கிட்ட சொல்லி இருக்கிறேன்க்கா. 1.5 லட்சம் ரூபாயெல்லாம் வேண்டாக்கா, நான் அவள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த மாசம் குழுவில் வைக்கணும்ல, அப்ப அந்த 1000 நான் அவளுக்கு குழுவில் நான் வச்சிருக்கேன்னு சொல்லிடு. சரியா? சரிக்கா. இத சொல்லவா இவ்வளவு தூரம் வந்திய? ஆமாடே, இந்த ஊர்லயே நல்ல மனுஷன் நீ ஒருத்தன் தான்.
சொன்னா புரிஞ்சுப்பா. அதான் நேர்லயே வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன் பாத்துக்க. சரிக்கா, சரி சரி, நீங்க போங்கக்கா, நான் பேசிக்கிறேன். சரியா? சரி சார்ஜ், ரொம்ப நன்றிப்பா. சரிக்கா, போங்க. நல்ல மனுஷன் இவனுக்கா இப்படி ஒரு பஜாரி பொண்டாட்டி. எப்பா எப்பா, அப்படியே ஸ்டேஷன் சொன்னா கையும் காலும் பதறி போச்சு. ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். சரி, இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஷப்பா எப்பா, கீதா வீட்டில் இருக்கிறதுல தான் பிரச்சனை வருது. இவ்வளோ பேசாம ஏதாவது வேலைக்கு அனுப்ப வேண்டியதாப்பா. சுத்தி முத்தி பக்கத்து வீட்டுல எல்லாம் சண்டை இழுத்து வச்சிருவ போல இருக்கு. அவ வரட்டு, என்ன அதுன்னு கேட்கணும். என்ன சின்ன பொண்ணு, காலும் காத்தாலே பெட்டியும் கையுமா கிளம்பி நிக்கியா? எங்க போறா? ஏதோ நேத்தை கோவத்துல ஒரு அடி அடிச்சிட்டேன், உடனே எல்லாத்தையும் பறக்கி கட்டிட்டு நிக்கியா? எங்க போறா? சின்ன பொண்ணு உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், எங்க கிளம்பி நிக்கியா நீ? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அப்பா வாங்கப்பா. வாங்க மாமா. எப்படி மாப்பிள்ள இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சின்ன பொண்ணு, நீ எப்படிமா இருக்கா? ஏதோ இருக்கேப்பா. வாங்கப்பா போலாமா? சரி மக்களே. எங்க போறா சின்ன பொண்ணு? நான் எங்க வீட்டுல 2 நாள் போய் நின்றுட்டு வரேன். 2 நாள் உங்க வீட்டுல போய் நிக்க போறியா? ஏன் ஏன் சின்ன பொண்ணு? அதான் பரீட்சை எல்லாம் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு லீவு கொடுத்தாச்சுல மாப்பிள்ள. அங்க 2 நாள் நின்றுகிட்டு வரட்டு. நீங்களும் கிளம்புங்க. அது எனக்கு வேலை இருக்கு மாமா, வேலைக்கு போக வேண்டியதெல்லாம் பார்க்கணும்ல. சரி, நான் போயிட்டு வரேன். ஜில்லுக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கா, அவளை எடுத்துட்டு நான் கிளம்பி. என்ன சின்ன பொண்ணு திடீர்னு சொல்லவே இல்ல? எப்பா வாங்கப்பா போலாம். சரி மக்களே, எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டா இல்லையா? வா. சின்ன பொண்ணு, ஏன் இப்போ உங்களுக்கு ஏன் நேரத்துக்கு அடிச்சே இல்லையா? அப்படியே எங்கேயாவது போன்னு சொன்னியே இல்லையா? இப்ப மட்டும் என்ன சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நீ? இல்ல பேக்க மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு இப்ப கூட நான் போறதுல எந்த ஒரு வருத்தமும் இல்லை, அப்படிதானே? நல்லா சந்தோஷமா இருங்க. உங்க அம்மா என்னெல்லாம் சொல்லி தரவளோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீங்க நல்லா இருங்க. அதுக்குள்ள சின்ன பொண்ணு ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அம்மிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு போ. சொல்லிட்டுனா கேளு, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டேன்னு கேட்டுட்டு போ. நான் ஏன் கேட்கணும்? நான் எதுக்கு கேட்கணும்? நீ என் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு நான் ஏன் கேட்கணும்? அதெல்லாம் கேட்க முடியாது. உங்க அம்மா வீட்டுல இல்ல. சர்ச்சுக்கு போயிருக்க. அவ வந்தோடனே சொல்லுங்க, சின்ன பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நீ ஒரு வார்த்தை இருந்து சொல்லிட்டு போ சின்ன பொண்ணு. என்னால ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, 2 வார்த்தை சொல்ல முடியாது. உங்க அம்மா வீட்டுல இருந்து சொல்லாம போனேன்னா தப்பு. அதாவது வீட்டுல இல்ல இல்லையா? நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இலக்காரம், இவ தானே இவளை அடிச்சா யாரு கேட்டுடுவா எடுத்துடுவானே. எனக்கு ஆள் ஜனங்க எல்லாம் இருக்கு, நான் போறேன். சரி, என்ன போயிட்டு வா, கொண்டுட்டு வரட்டா? எதுவும் தேவையில்லை. பாவி மனுஷன், போவாதுன்னு கெஞ்சியாங்க கரையிறானா பாறான், அப்படியே நிக்கிறான். சின்ன பொண்ணு, ஒருவேளை மனசு மாறிட்டோ என்ன? இல்ல தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? அதுக்கப்புறம் என்கிட்ட அதை எடுத்து கொடுத்துட்டு இதை எடுத்து கொடுத்துன்னு சொல்லக்கூடாது, அதனாலதான் கேட்கேன். சே, இப்ப கூட நான் போறேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல? இல்ல சின்ன பொண்ணு, அது அப்பா வாங்கப்பா போலாம். இது என்ன புதுசா இருக்கு? இவ்வளோ வருஷத்துல இல்லாதது இப்ப புதுசா பண்ணிட்டு இருக்கா. பாப்போம் எத்தனை நாள் தான் அம்மா வீட்டுல போய் நிக்கான்னு பாப்போம். என்னாச்சு மக்களே? ஏன் என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு தான் 2 நாள் நம்ம வீட்டில் வந்து நிற்கணும் போல தோணுச்சு, அதான் கிளம்பி வாரேன். பிள்ளையும் மாமியார் சர்ச்சுக்குள்ள எடுத்துட்டு போயிருக்கு, இனி அவிய வாரதர் நிற்கணும் இல்லையா? நின்று வாங்கிட்டே போயிடலாம்ப்பா. சரி, நான் காரை எடுத்துக்கிட்டு வரேன். சரியா? சரிப்பா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. உமா ஏன் வரக்க பறக்க ஓடி வரா? உமா ஏன்? என்ன சின்ன பொண்ணு, பெட்டியும் கையுமா எங்க கிளம்பிட்டா? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் உமா. 2 நாள் அங்கே போய் நின்றுட்டு வர போகிறேன். என் மாமியார் நேரத்தைக்கு என் வீட்டுக்காரன்ட்டு எல்லாமே சொல்லி கொடுத்து அடிச்சிட்டான். அடக்கடவுளே, என்ன சொல்லிய சின்ன பொண்ணு? ஒன்னு அடிச்சிட்டாவ்ளா? வர்க்கீஸ் அண்ணனா? ஆமா உமா, நினைச்சு கூட பார்க்கல, சட்டுன்னு அடிச்சிட்டான். என்னால் தாங்கவே முடியல. அந்தால தான் எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொல்லி 2 நாள் வீட்டில் போய் நிற்க போகிறேன். ஓ அப்படியா? நாளை கழிச்சு குழு இருக்குல்ல சின்ன பொண்ணு, அதுக்கு வரணும் இல்லையா? ஆமா உமா, அதுக்குள்ள நான் வந்துடுவேன். 2 நாள் மட்டும்தான் நிக்க போறியாக்கா? ஆமா உமா, 2 நாள் தான் ரெஸ்ட். அதான் 2 நாள் போய் நின்றுட்டு வந்துடலான்னு போறேன். சின்ன பொண்ணு, பிள்ளை இங்க இருக்கா? இந்த வாரேன்ப்பா. யாரு கூட்டிட்டு போங்க? அப்பாயா வந்திருக்கு? ஆமா உமா. என்ன பெட்டிங்க கிளம்புன மாதிரி இருக்கு? எங்க தூரமாவா? பரட்டா, ஒரு நாளாவது என்கிட்ட சிரிச்சு பேசியிருப்பாளா?
இன்னைக்கு பெட்டியும் கைமா இருந்தோன்னு எப்படி சிரிக்கியா? ஆ ஆமா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஓ அப்படியா, பரவாயில்லையே. கோவம் எல்லாம் கூட உனக்கு வருமா? நான் தான் உன்னை உணர்ச்சி கெட்ட ஜடன்னு நினைச்சேன். தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஏன் வீட்டில் வச்சு உங்க மோனிட்ட போட்டு கொடுத்தது பத்தாது, நீ போய் ரோட்ல வச்சுமா? என்ன உமா, உன் ஃப்ரெண்டு பெட்டியும் கைமா கிளம்பி இருக்கா? ஒன்னும் கேட்கலையா நீ? ஏன் போறா, எதுக்கு போறா? நீ கேட்டிருந்தா பக்கம் பக்கமா கதை விட்டுருப்பாளே. ஆமா ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல. பக்கம் பக்கமா கதை விடிய என்ன பக்கம் பக்கமா? இல்லக்கா, நானே இப்பதான் வந்தேன். அதான் அவளும் கிளம்பி நிக்கிறத பார்த்துட்டு அப்படியே நிக்கேன்க்கா. எத்தனை நாள் டூரோ? எவ்வளவு கொழுப்பு பாருமா, நான் என்ன டூருக்கா போறேன்? பேசுற நக்கலை பாரு. என்னண்ணா, நீ என்ன போயிட்டு இந்த ஏப்ரல் மாசம் முழுக்க அங்கே நின்றுட்டு வர போறா? இன்னைக்கு காலையில போறா, சாயங்காலம் பெட்டி கட்டிட்டு வர போறா, அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு இந்த பெட்டி? நான் போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் வரேன்னு நினைச்சேன். இவ்வளவு நக்கல் அடிக்கிறீங்க இல்லையா? இந்த 2 மாசம் நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். வேணா பாருங்க. உமா, பச்சை தண்ணி ஏதாவது இருக்குன்னா சொல்லு உமா, அதுல எழுதி வைப்போம். சின்ன பொண்ணு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. பின்ன பாரு உமா, பேச்சுல எவ்வளவு ஒரு நக்கல் இருக்குன்னு. சரி அம்மா, நான் ஏன் உன்கிட்ட நக்கல் அடிக்க போறேன்? பார்த்து எடுத்து போயிட்டு வா. பிள்ளை பத்திரம், பிள்ளை எங்கேயும் போய் தொலைச்சிடாத. அப்புறம் எங்க அம்மைய வீட்டுல விட்டுட்டு போனேன், எங்க அம்மா பாப்பாவை நினைச்சேன் அப்படி இப்படின்னு வந்து கதை அளந்துட்டு இருக்காத. உன்னை நம்பி பிள்ளைய விடவே எனக்கு பயமா தான் இருக்கு. பெத்த தாய் எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி பாத்துக்கணும். நீ கிளாஸ் அடிக்கவ கிளாஸ் பாருமா, ரோசம் எல்லாம் வருது உன் ஃப்ரெண்டுக்கு. சரி விடுங்கக்கா, பேசிட்டு இருந்த சண்டை தான் வந்துட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் அமைதியா விடுங்க. சரி உமா, பின்ன நானே கிளம்பி எதுக்கு தேவையானதெல்லாம் பேசிக்கிட்டேன்னா? என்ன சின்ன பொண்ணு, உன் மாமியார் இப்படி பேசிட்டு போகுது? அது இப்ப இல்ல உமா, கொஞ்ச நாளாவே ஒரு நக்கலா தான் பேசிக்கிட்டு தெரியுது பாத்துக்க. இல்ல, வீட்டுல இருக்கும்போது ரொம்ப அமைதியா தானே இருப்பாவ. இப்ப ரொம்ப ஓவரா தான் பேசுது உன் மாமியாரு. இது எல்லாம் என் வீட்டுக்காரன் இருக்கான்ல, அவன் வச்சு குடிக்க இளக்காரன் தான். நான் கிளம்புறேன் உமா. சரி, பார்த்து எடுத்து போயிட்டு வா. வசந்தி அக்கா, வசந்தி அக்கா. என் 4 முடி உங்களை தானே கூப்பிடியாவ? என் வசந்தி அக்கா, ஏமன இழுவ? நான் ஏன் போக்குல தானே போயிட்டு இருக்கேன். இப்ப ஏன் வசந்தி அக்கான்னு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கா? இல்ல, கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரி போயிட்டு இருக்கிறீங்களே, அதான் ஏன்னு கேட்டேன். ஏன் ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போறிய? ஏம்மா தாயே, என்னை விடுங்கம்மா. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கும்பிடு, புரியுதா? நான் ஏன் உன்ன வேலை உண்டு நான் உண்டுன்னு போயிட்டு இருக்கேன். என்ன குழப்பாதீங்க. ஏன் என்னாச்சு 4 முடி? ஏன் நீ நேரத்தை இந்த உலகத்துக்கு வந்தியாகும், என்னாச்சுன்னு முதுசா கேக்கியா? பேசாம போங்கம்மா. என்னாச்சுன்னு சொன்னாதானே தெரியும். போங்கண்ணா. அப்புறம் அந்த கோழியை பத்தி அப்புறம் ஏதாவது பேசினா கேட்டலாங்க. நான் எல்லார்ட்டையும் போய் நான் பேசி எடுத்து லாஸ்ட் பிரச்சனையை முடிச்சிருக்கேன். அப்படியேக்கா, சார்ஜிட்ட போய் பேசினீங்களா? என்ன சொன்னா? எல்லாம் பேசி எடுத்து முடிச்சாச்சு. ஆனா இனி நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யார் என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்கண்ணா. ஏக்கா, ஏன்க்கா இப்படி பேசுறிய? நம்ம எல்லாம் அப்படியா பழகணும்? ஏன்க்கா? என் மத்தாயலே, உங்க காலில் வேணல் விழுந்து கெஞ்சி கேட்கேன், என்னை விட்டுருங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன். இந்த கூடுவார் கூட கூடி சேர வேலையெல்லாம் இனி வேண்டாம், போதுமா? என்னை விட்டுருங்க. சரி விடுவோமா, போனா போட்டு. சாயங்காலம் கல்யாண வீட்டு வேற போனோம்னு சொன்ன இல்லையா? நீ ஏன் வர்றியா சின்ன பொண்ணு? பின்ன இந்த கல்யாண வீடு நம்ம காடு உண்டாடுக்கான்னு தெரியலையே. கல்யாண வீடுன்னு சொல்லிட்டு இருக்காளுவ. மட்டன் பிரியாணி வேறையா உமா? காடு வந்துச்சா நமக்கு? இது பெரிய செலவு பார்த்துக்க. ஏற்கனவே நடந்த கல்யாணத்துக்கு செம்ம செலவு தான் பண்ணவ. வருது வரு. உமா இக்கா, என்ன நீங்க என்ன போவில்லையா? எங்க கல்யாண வீடு? எத்தனை மணிக்கு? எப்ப போறிய? ஏதோ உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க யாரோ நான் யாரோ, நான் உண்டு என் வேலை உண்டு போறேன்னு சொல்லிட்டு பெரிய கிளாஸா எடுத்திய. கல்யாண வீடு எங்கேயா இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க போங்க. சொல்லுமா, எங்க கல்யாண வீடு? நம்ம சர்ச்சு மண்டபத்துல தான். எப்படி வரையலா? ஆமா, போகும்போது சொல்லுண்ணா. அது இன்னைக்கு இல்லக்கா, வர திங்கக்கிழமை தான். இப்ப இல்ல, போன அப்புறம் இழுவ. என்ன பொண்ணு வா. இந்த வாரேப்பா. பாட்டுன்னு சொன்னா நின்று கேட்டுட்டு போறத பத்தியா? சரிம்மா, நான் போயிட்டு 2 நாள் கழிச்சு வரேன்.
ராணிய கலை லட்சுமி கலை பார்த்தோட சொல்லிடுனா. ஆ சரி சின்ன பொண்ணு, பாய், பார்த்து போயிட்டு வரனா. ஆ பாய் உமா. என்ன டீ, ஏன் ரெண்டு பேரும் சண்டை கிண்ட ஏதாவது போட்டியெல்லாம் எப்படி? எதுவும் பண்ணாத மாதிரி அணக்கு முணக்கம் இல்லாம அமைதியா வந்து படுத்திருக்கா ஏன்? சும்மா ஒரு தாய்கிட்ட வந்து படுத்தா கூட ஒரு டவுட்டா கேட்கறே பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டு, தங்கச்சி எங்க? அவ அங்க இருந்து எல்லா புக் எல்லாம் எடுத்து அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. அதான் பரிசு முடிஞ்சு லீவ் விட்டாச்சு இல்லையா, இனி யாராவது புக்கு கேட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. பரவாயில்லையே, கொஞ்சமாவது புத்தி வந்திருக்கு. அப்புறம் பூமாரிக மாமாரிக பையன் ஒருத்தர் இருக்கல மக்கா, அவனுக்கு தெரியுமா? பூமாரியாதாம தெரியும், பூமாரிக மாமா பையனை எனக்கு எப்படி தெரியும்? ஏமா? இல்ல மக்கா, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தான். சின்ன பிள்ளையில அவனை பார்த்தது பார்த்துக்க, இப்ப வளர்ந்து பெரிய பையன் ஆயிட்டான். அதான் கேக்கே, நீ பார்த்துருக்குதியானே? பார்த்துருப்பேன், ஆனா இவங்க தானே எனக்கு தெரியாதுமா. சரி மக்களே, சரி சரி. எம்மா, எங்களுக்கு தான் ஸ்கூலும் காலேஜெல்லாம் லீவ் விட்டாச்சு, நீங்க ஏமா பழைய மாதிரியே 5 மணி எழுப்பி சமைக்கிறிய? கொஞ்ச நேரம் கூட தூங்கி எழும்பல இல்லையா? தூங்கி எழும்பலாம் தாண்டி தோணுது. அப்புறம் அப்பையும் சாப்பாடு கொடுத்து விடணும், என்ன எப்படியா எழும்பி சமைக்க வேண்டியதான்ட்டு அப்படியே எழும்பி சமைச்சிட வேண்டியதுதான். கடுப்பாவே இருக்காதம்மா, டெய்லி காலையில எழும்பி சமைச்சு தரைய இல்லையம்மா? அதான் கேட்கேன். கடுப்பா தான் இருக்கேன், என்ன பண்ணதுக்கு? நான் சமைச்சாதானே சாப்பிட முடியும். அதனால்தான் எல்லா கடுப்பையும் ஓரம் கட்டி வச்சுக்கிட்டு காலங்காத்திலே எழும்பி எல்லா வேலையும் முடிக்கிறது மக்களே. சூப்பர்மா. எப்படிதான் செய்யலோ. சின்னதுலேயே பாட்டி உங்களை எப்படி பழக்கிட்டாவலாமா? சின்னதுலே இல்லைவக்கா, எல்லாரும் அவரவருக்குன்னு வரும்போது தானே எல்லா வேலையும் செய்வாவ. யாரும் இதை பழக்கி குடிக்கிறது கிடையாது, தன்னாலே வந்துடும். நீயும் நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போன பிறகு காலையிலே எழும்பி இந்த மாதிரிலாம் சமையல் பண்ணிலாம் எடுத்து வைப்பா. அப்போ தெரியும் இந்த அம்மையோட கஷ்டம் என்ன அது. நீ உடனே அங்கெல்லாம் போவாதீங்க. ஏம்மா 2 மாதம் லீவுமா, எங்கேயாவது போமாமா? ஒரு வாரம் சித்தி வீட்லையாவது போய் நிற்போமாமா? செல்வியும் கூப்பிட்டுட்டு தான் மக்களே இருக்கா, அப்பா வந்தானே கேட்டுட்டு போகலாம். ஏம்மா வாமாக்கா, எல்லாம் எடுத்து வச்சாச்சா? ஆமாம்மா, எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இனி சில பிள்ளை புக்கெல்லாம் கேட்கலாமா, அதான் எல்லாத்தையும் அழகாக எடுத்து அடுக்கி வச்சாச்சு. எடி ஒரு வாரம் சரி சித்தி வீட்டில் நிற்க போமா, நீ வரையா எப்படி? நான் வரேன். எம்மா நம்ம எல்லாரும் போமாமா? நான் மட்டும் எப்படி மக்களே முடிவெடுக்க முடியும்? அப்பா வரட்டு, அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்பா வரவளான்னு கேட்டு பார்ப்போம். சரி நாமளும் போயிட்டு நிற்போம். சூப்பராக நம்ம எல்லாரும் ஒரு வாரம் அங்கே, சித்தி எல்லாம் ஒரு வாரம் இங்கே, அப்படி நிற்போமாமா? சரி மக்கா, நிற்கலாம். டி கொஞ்சம் போல தள்ளி போட்டுட்டி, நானும் படிக்கேன். இங்கே இடம் இல்லட்டி, அம்மையும் நானும் இந்த கட்டில் கரெக்டாக இருக்கும். நீ ஒரு ஆள் கூட இந்த கட்டில் படுக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் தள்ளிப்படும், கொஞ்சம். ஏட்டி படுக்க முடியாது டி. இப்ப அழகா படுக்க முடியல டி. அப்படியே யாரும் இன்னைய முதுகு மேல படு. இது அழகா இருக்குட்டி, கட்டில தான் மெத்த கிடக்கையில மெத்தைக்கு மேலதானா படுத்துருக்கு, டவுட்டா இருக்கு. தள்ளி படி அம்மா மாடு, எவ்வளவு வெயிட்டா இருக்கா, தள்ளி படி. எடி சத்தம் போடாத, அமைதியா இரு, அட்ஜஸ்ட் பண்ணல படுங்க அம்மா. அம்மா நான் சேஃபா படுத்துட்டேம்மா, அவளையும் கீழே விழாம நான் பிடிச்சுதான் வச்சிருக்கேன், விழமாட்டாட்டி. நான் நினைட்டு அம்மையிட்ட கிடந்தேன், நீ தள்ளி போட்டு ஃபர்ஸ்ட். இது தள்ளி போங்க நீ. தகிதா நிஜமா டென்ஷன் ஆகுது, தள்ளி போட்டு படுக்க இடமே இல்ல, தள்ளி போயா. எரும மாடு, ஏம்மா தள்ளி விடுறிய? கொஞ்ச நேரம் நிம்மதியா வந்து படுக்கலான்னு வந்தா தொல்லை தாங்க முடியல. 2 மாசம் நீ லீவ நான் எப்படிதான் கழிச்ச போறேன்னு என்ன தெரியலப்பா. அவர் ஒரு ஜீவனை கொண்டு பல்லெடுத்து போயிட்டு இருந்தாளுவ, லீவை கொடுத்து ஏன் உயிரை அடிக்காவப்பா? எல்லாம் ஒன்னாலட்டி, நீ வர வேண்டிய நான் நம்ம எப்படி அழகா பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? ஆமா, உடனே பழியதுக்கு என் மேல போட்டுரு, என்னால நீ அம்மையாரு ஒன்னும் தெரியாது வந்துட்டா. போட்டி அப்புறம் நீ போட்டி தொந்தரவு, அத நான் சொல்லணும். சண்டை போட்டுட்டு கடந்து நினைச்சிட்டு எனக்கு வந்தன சாத்தி விடுவேன். ஒன்னால தானே அம்மா நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். பேசாம போட்டி அப்புறம் சிறையா இருக்கு. கொஞ்ச நேரம் வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் நினைச்சா இருக்க முடியாதப்பா. ஒன்னால அம்மா என்னையும் செத்துட்டியவ, இல்லன்னா எல்லாம் திட்டே வாங்க மாட்டா. போட்டி அப்புறம் ஆங்க ராணியக்கா விடுங்க, பிள்ளைகள்ட்ட என்னத்துக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறிய? நீ வந்ததால தப்பிச்சாலும் லட்சுமி, என்ன நிலை நிக்காளுவ? எம்மா எம்மா கொஞ்ச நேரம் படுத்தேம்மா, குட்டிகளுக்கு பொறுக்கல, மாறி மாறி சண்டை போடியாளுவ. சரி விடுங்க, பிள்ளைனா அப்படிதான் இருக்கேன். வாங்கக்கா உட்காருங்க. இந்த ஏப்ரல் மே மாசம் வந்தா எனக்கு இருக்க பதட்டம் தெரியுமா? இந்த குட்டிகளோட எப்படிடா இந்த 2 மாசத்தையும் தள்ள போறோம் நீ? எப்பா எப்பா என்ன தொந்தரவா இருக்கு, தாங்க முடியல லட்சுமி என்னால.
விடுங்கக்கா, பிள்ளைனா அப்படிதான் இருக்கான். எனக்கு பின்ன அதிசய பறவையாலே கிடைச்சிருக்கு. இந்த பூமாரி பிள்ளையும் அவ்வளோ கூட உள்ளவாதானா? வீட்டு சத்தம் வெளியே கேட்குதா? அந்த பிள்ளை செய்ய வேலை இந்த குட்டிகளுக்கு ஒன்றும் புரியல. என்னதான் சொன்னாலும் காதலே வாங்கிக்க மாட்டாலும் பார்த்துக்க. சரி விடுங்க, ஒரு வயசு வந்தானே எல்லாம் மாறிப்பாவக்கா. சும்மா நீங்க போட்டு திட்டிட்டு இருக்காதீங்க. என்னவுமா வா, பிரச்சனையெல்லாம் தீந்தா எப்படி? அப்புறம் என்ன முடிவாச்சு? அது வசந்தி அக்கா போய் ஜார்ஜி கிட்ட பேசி இருக்காவக்கா. அவன் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாவ போல. அது அப்படியே முடிஞ்சிக்கா. கீதா அதுக்கப்புறம் சண்டைக்கு ஏதாவது வந்தாலமா? இல்லக்கா, இல்ல இல்ல, அதுக்கப்புறம் நான் அவளையும் பார்க்கல, சண்டைகள்லாம் வரலக்கா. எதுக்கு ஊரா விட்டு பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறிய? சும்மா நீங்க ஒன்று உங்க வேலை ஒன்று உங்க பாடு ஒன்றுன்னு இருந்துகிட்டு போங்க. அம்மா வசந்தி எங்க? அவிய இப்பதான் எங்கேயோ போறாவ, பேச மாட்டாவக்கா. ஏன் என்னாச்சு திடீர்னு? எல்லாம் இந்த கோழி பிரச்சனைக்கு தான். ஏதோ நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, அவிய மட்டும் லாஸ்ட் மாட்டிக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச்சு கிடையாது. எத்தனை நாளைக்குன்னு தெரியல. நம்ம காலையில சின்ன பொண்ணுக்கு அப்பா வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் இக்கா உங்களுக்கு தெரியாதா? சின்ன பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பிட்டா, அவிய அப்பாய்க்கு வீட்டுக்கே போயிட்டா. என்ன சொல்லி உமா? சண்டை போட்டுட்டா போனா? யாருக்கு? வர்க்கீஸுக்கு அவளுக்குமா சண்டை, இல்லை மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டையா? மாமியாரு மருமகளுக்கு வர்க்கீஸ் அண்ணனுக்கு சின்ன பொண்ணுக்கு எல்லாரும் கூட இருந்தாங்க சண்டை. அதனால அவிய அப்பா கேட்டு போயிட்டா. எவ்வளோ நாளைக்கு? எப்படியோ வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கேக்கா. அப்பாடா, இனி ஒரு வாரம் இந்த ஊரு ரொம்ப அமைதியா இருக்க போதுன்னு சொல்லு. என்ன சும்மா இரு லட்சுமி. ஏமா நீ இந்த லீவுக்கு உங்க அம்மா கிட்ட ஒன்றும் போகலையே? எப்படி? போனண்டாக்கா இருக்கு. ஆனா இவ்விய சொல்லியவ நம்ம போன வருஷம் எல்லாரும் சேர்ந்து வெளியே போனோம் இல்லையாக்கா டூருக்கு, அதே மாதிரி போமான்னு சொல்லியவ. போன வருஷம் போன மாதிரியா? ஆமாக்கா, எல்லாரும் வீட்டில் சொல்லி கேளுங்கக்கா. ஒரு நாள் அழகா பிளான் பண்ணிட்டு போற வாட்டியமா நம்ம எங்கேயாவது போயிட்டு வருவோம்க்கா. அனிக்கா எப்படி இருந்தாடா போறதா? எப்படி இன்னும் யோசிக்கலமா. ஆனா போன தடவை பொண்ணு நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு. வருஷத்துல ஒரு நாள் தானே, எப்படி போயிட்டு வருமா? இப்படி நீங்க வரையலாம் சொல்லுங்கக்கா, நான் வாரேன். சரி, நான் இன்னைக்கு என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கேன். அப்படி போறதா இருந்தா சின்ன பொண்ணுகிட்டே வசந்திக்கிட்டேன்னு சொல்லு. சின்ன பொண்ணெல்லாம் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா உடனே ரெடி ஆயிடுவாக்கா. நீங்க முதல்ல கிளம்ப லேட் ஆகிறவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிம்மா. எப்படி டூர்ல நம்ம ஊருக்காரே எல்லாருமா எப்படி? வரவியே எல்லாரும் இருந்தாக்கா. அப்புறம் போன வாட்டிய மாதிரி கீதா வந்தாஞ்சிட்டாங்க சண்டை போட்டுட்டு நடக்க கூடாது. எப்படி? யாரு வர்றாவளோ வரட்டு, அவங்க ஃபேமிலியா தானே வர்றாவ. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி உமா, அப்ப நீ எல்லார்ட்டையும் கேளு. நானே உன் வீட்டுல எல்லாம் தெரிஞ்சவங்களெல்லாம் சொல்லி கேட்டுடுச்சு. அப்ப போமா? சரிக்கா. சரி, அப்ப நீங்க முடிவெடுங்க. நானும் 4 முடிக்கிட்ட ஏன் சின்ன பொண்ணே ஃபோன் பண்ணி சொல்லியேக்கா. சரி உமா. அனிகா, போன தடவை மாதிரி இந்த தடவை சேர்ந்து எல்லாரும் போவேன்னாக்கா ஜாலியா தானக்கா இருந்துச்சு. எப்படி? சரி லட்சுமி, இந்த தடவை கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து போறோம். சரிக்கா, நீங்களா நான் கேட்டுட்டு சொல்லுங்க. சரி லட்சுமி, இப்பவே டூருக்கு போறது அப்படியே சந்தோஷத்தை ஆரம்பிச்சாச்சானே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.